அடுத்ததாக ஜனக சபையில் ஸ்ரீ யாக்ஞவல்கியரின் கோபத்தால் சாக்கல்யர் மரணமடைந்தார். பின்பு ஜனகருடைய வேண்டுகோளின்படி யாக்ஞவல்கியர் சாக்கல்யரை பிழைப்பித்தார் என்று பிருகதாரண்ய ஸ்ருதியில் சொல்லப்பட்டமையாலும் அவருடைய எலும்புகள் சம்ஸ்காரத்திற்கு உபயோகப்படாமல் திருடர்களால் அபகரிக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டமையாலும் திரும்பவும் சாக்கல்யர் பிழைக்க பெற்றார் என்பது வேதத்திற்கு எதிரானது என்று சிலர் கூறுவது பொருந்தாது. பிருகதாரண்ய ஸ்ருதியில் சாக்கல்யருடைய தலை விழுந்தது என்று இருக்கிறது. அஷ்டாத்யாபி காண்டத்திலோ சமானன் வரையிலுள்ள அவ்விருவர்களின் சம்பாதத்தை சொல்லி அப்புண்ணியமயமான தேசத்திலும் அப்புண்ணியமான திதியிலும் அப்புண்ணியமான காலத்திலும் மரணமடைவாய், எலும்புகள் கூட சம்ஸ்காரத்திற்கு உபயோகப்பட வேண்டாம் என்று யாக்ஞவல்கியர் சபித்ததாக சொல்லப்பட்ட